கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எடுத்துக்குவோம். எந்த மாதத்திற்காக நாம் 2-3 மாதமாக அல்லாஹ்வும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய், வ பல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை எங்களுக்கு அடைய செய் என்று எத்தனை நாட்கள் தொழுகைக்கு பின்பும் இன்னும் பல தருணங்களை நாம் கேட்டுக் கொண்டிருந்தோமோ அந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த மாதத்திலே நபி அவர்கள் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ர் இருப்பதினால்தான் உங்களுக்கு ரமலான் மாதத்துடைய அனைத்து சிறப்புகளும் இருக்கிறது என்று சொன்னார்களோ அந்த லைலத்துல் கத்ர் இரவையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். லைலத்துல் கத்ர் இரவு என்பது நமக்கெல்லாம் தெரியும். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த ஒரு இரவு என்பது, இந்த ஒரு இரவிலே நாம் அமல் செய்வது என்பது, இந்த ஒரு இரவிலே நாம் சதகா செய்வது என்பது, இந்த ஒரு இரவிலே நாம் ஒரு தஸ்பீஹ் சொல்வது என்பது, இந்த ஒரு இரவிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்குமே அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை தருகிறான் என்று சொன்னால் 82 வருடங்கள் 1000 மாதங்கள் நாம் வாழ்ந்தால் வாழும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அந்த அமல்களை செய்தவர்களாக இறைவன் நம்முடைய நன்மைகளை நீட்டி எழுதுகிறான். 82 வருடங்கள் நமக்கெல்லாம் ஆயுள் கொடுக்கப்படுமா என்பதே சந்தேகம். 60க்கு பிறகு உள்ளதே நமக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் இறைவனுடைய அதிகப்படியான காலம். 60க்கு பிறகு நமக்கு ஆயுள் கொடுக்கப்படுவதே அதிகப்படியாக இறைவனுடைய அருட்கொடை என்பது என்னும் பொழுது 82 ஆண்டுகள் அமல் செய்வதற்கான கூலியை இறைவன் ஒரே ஒரு இரவிலே கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த இறைவனுடைய மகிமையை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரே ஒரு இரவை பெற்றுக் கொள்வதனால் நம்முடைய அந்தஸ்து எவ்வளவு உயரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆயுள் முழுக்க எந்த அமலை செய்தால் இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவோமோ, எவ்வளவு நன்மைகளை பெறுவோமோ, சொர்க்கத்திலே எந்த உயரத்துக்கு செல்வோமோ அவ்வளவு பெரிய அந்தஸ்துகளையும் அவ்வளவு நன்மைகளையும் அவ்வளவு உயர்வையும் இறைவன் இந்த ஒரே ஒரு இரவிலே கொடுத்து விடுகிறான். 82 ஆண்டுகள், 1000 மாதங்கள். இறைவனுடைய ஆஃபரை பாருங்கள், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடையை பாருங்கள். லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஒரே ஒரு இரவு நாம் அமல் செய்தால் உங்கள் ஆயுள் முழுக்க நீங்கள் எதை செய்தால் நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கான நன்மையை உங்களுக்கு தருகிறேன் என்று இறைவன் சொன்னால் இறைவன் நம் மீது அருட்கொடையாளனாக இருக்கிறான், நம் மீது இரக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். நம்மை எல்லாம் சுவனவாதிகளாக ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக, சுவனத்தில் உயர்ந்தவர்களாக நம்மை எல்லாம் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடையாக இருக்கிறது. இந்த ஒரே ஒரு இரவை பெற்றுக் கொள்வதற்காக தான் நாம் ரமலான் மாதம் முழுக்க நாம் தொழுகிறோம். ரமலான் மாதம் முழுக்க நாம் அமல் செய்வதெல்லாம் எப்படியாவது லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் பெற்றுக் கொள்வது 27 மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தெரியும். எல்லா இரவுகளும் நாம் தேடுகிறோம், எல்லா இரவுகளும் நாம் அமல் செய்கிறோம். 27 அதிகமாக நம்முடைய முன்னோர்கள் அமல் செய்திருக்கிறார்கள், சிறப்பாக இருக்கிறார்கள். எனவே நாமும் சிறப்பாக செய்கிறோம். ஆக நம்முடைய லைலத்துல் கத்ர் பெற்றுக் கொள்வதன் மூலமாக நம் வாழ்நாளிலே பெற முடியாத அளவிற்கு நன்மைகளை இந்த ஒரு இரவிலே இறைவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் நாம் இந்த இரவை எப்படி சங்கை செய்ய வேண்டுமோ, எப்படி கண்ணியம் செய்ய வேண்டுமோ அந்த முறையிலே நாம் கண்ணியம் செய்ய வேண்டும். கியாமத் நாளிலே மறுமையிலே இறைவன் சொல்கிறான், அடியார்கள் இறைவனிடம் மன்றாடுவார்களாம், ரப்பிர்ஜுனி இலா அஜலின் கரீப், இறைவனே கொஞ்ச கால உலகத்துக்கு மறுபடி திருப்பி அனுப்பி எல்லாம் முடிவு செய்யப்பட்டுவிடும். மறுமையிலே இறைவனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கும்
ஃபீமா தரத்து, உலகத்தில் நான் விட்ட எல்லா அமல்களையும் செஞ்சுட்டு வந்துடுறேன். எனக்கு கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் வேண்டாம். எனக்கு ஆயுள்கள் கொடுக்கப்பட்டிருந்தது தான், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது தான். ஆனால் நான் அனைத்தையும் விட்டுவிட்டேன். எந்த நாளையும் நான் மகிமை செய்யவில்லை, எந்த நேரத்தையும் நான் தூய்மைப்படுத்தவில்லை, அமல்கள் செய்யாமல் விட்டுவிட்டேன். எனக்கு கொஞ்ச நேரம், அஜலின் காரியம், எனக்கு கொஞ்ச நேரம் வாய்ப்பு கொடு, நான் நல்லவராக திரும்பி வந்து விடுகிறேன். நாளைக்கு மறுமையில் இருக்கும்போது அடியாருடைய கை சேதம் என்ன இருக்குன்னு சொன்னா, நான் ஏதாவது ஒரு நேரத்துல தஸ்பீஹ் செஞ்சிருக்கலாமே, என்னுடைய நேரங்களில் நான் தஸ்பீஹ்ல கழிச்சிருப்பேன், தொழுகையில் செஞ்சிருக்கலாமே, ஸலவாத்துல என்னுடைய நேரத்தை கழிச்சிருக்கலாமே, என்னுடைய நேரத்தை எல்லாம் நான் சும்மா கழித்து விட்டேன் என்பதாக தான் மறுமையில் நம்முடைய அங்கலாய்ப்புகள் இருக்கும். இப்பொழுது நமக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய நேரங்கள் எல்லாம், சாதாரணமாக தெரியக்கூடிய அமல்களுடைய கூலி எல்லாம் மறுமைக்கு செல்லும் பொழுது, மறுமைக்குரியவர்களாக ஆகும் பொழுது இறைவன் நமக்கு இப்படியெல்லாம் வாய்ப்புகள் கொடுத்திருந்தானே. அன்று நினைத்து பாருங்கள், லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைந்திருந்தீர்கள், ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள். இதற்காக எந்த கூலி நீங்கள் பெறவில்லை, அல்லது இவ்வளவு குறைவான கூலியை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று நம்முடைய அமலேடுகள் காமிக்கப்படும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? அன்று நாங்கள் எவ்வளவு நின்று தொழுதிருக்கலாம், நாங்கள் எவ்வளவு அமல்கள் சேர்த்து வைத்திருக்கலாம் என்பதாக எவ்வளவு நாம் ஆசைப்பட்டிருப்போம். அந்த வாய்ப்புகள் நமக்கு இப்பொழுது இருக்கிறது. மறுமையில இருக்கும்போது இறைவன் சொல்வான், கல்லா ஹுவ கலிமத்துன் காயிலுஹா, உனக்கு ஒருபோதும் மறுபடி வாய்ப்பு கொடுக்கப்படாது. அப்பேர்ஜவன் எனக்கு கொடு என்பதாக கேட்டானே, அஜலின் வரை கொஞ்ச நேரம் கொடு என்பதாக கேட்டானே, அதுக்கு இறைவன் சொல்வான், கல்லா உனக்கு கொடுக்கப்படாது. உனக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, உனக்கு எவ்வளவு நேரங்கள் கொடுக்கப்பட்டது, சஹாருடைய நேரங்கள் கொடுக்கப்பட்டது, இஃப்தாருடைய நேரங்கள் கொடுக்கப்பட்டது, இரவெல்லாம் இறைவன் ஏந்திருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டது, பகலெல்லாம் இறைவன் ஏந்திருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டது. எந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை. மறுமையில் வந்து கேட்போம், எனக்கு கொஞ்ச நேரம் கொடுத்தால் நான் ஈமான் கொண்டு சதகா செஞ்சு ஏதோ ஒரு அமலை செய்து நான் நல்லவராக திரும்பி விடுவேன் என்பதாக அடியான் சொல்வதாக இறைவன் சொல்லுகிறான் என்றால், அந்த அடியார்களை நம்முடைய பேர்கள் இருக்கக்கூடாது. நாம் எல்லாம் அப்படி கை சேதத்துக்குரியவர்களாக, கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகத்திலே நம்முடைய செல்வத்தை சேர்ப்பதற்காக எப்படியெல்லாம் வாய்ப்புகளை தேடிக்கொள்கிறோம். எதிரின் மூலமாக நமக்கு அதிகமாக வருவாய்கள் வரும், எதிரின் மூலமாக நம்முடைய வருமானம் பெருக்கிக் கொள்ளலாம். இதற்காக நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்காக, குழந்தைக்காக, மகனுக்காக, வீடுக்காக, வாசலுக்காக, வியாபாரத்திற்காக என்று எவ்வளவு நாம் வருமானங்களை தேடிக்கொள்கிறோமோ, யார் யாருக்குரிய பார்வையிலும் நாம் மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொத்துக்களை சேர்க்கிறோமோ, அதே போல மறுமையிலையும் நம்முடைய உயர்ந்தவர்களாக, மறுமைக்கும் நாம் சொத்து சேர்ந்தவர்களாக, செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். உலகத்திலே ஏழ்மையாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ் அதை எதையும் கண்டு கொள்ளாமல் நமக்கு உயர்ந்த பதவியை கொடுத்து விடுவான். உலகத்திலே ஏழ்மை இருந்தால் ஏழ்மையை போக்கிக் கொள்வதற்காக நாம் உழைத்துக் கொள்ளலாம். ஆனால் மறுமைக்கு நாம் ஏழ்மையானவர்களாக சென்று விட்டால், இறைவன் நம்மளை ஏழ்மையான சொர்க்கத்தை கொடுத்து விட்டால், சொர்க்கத்திலே அதுதான் தரஜாவை கொடுத்து விட்டால், கடைநிலை சொர்க்கத்தை கொடுத்து விட்டால், பாவமன்னிப்பை மட்டும் கொடுத்து விட்டு நமக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்து கடைநிலை சொர்க்கத்தை கொடுத்து விட்டால், நமக்கு மேலாக எவ்வளவு சொர்க்கவாதிகள் இருப்பார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர், நம்முடைய உறவினர், நம்முடைய நண்பர் எல்லாம் பெரிய பெரிய சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஆனால் நாம் கடைநிலையில் இருக்கும் பொழுது இறைவனுடைய பார்வையிலே நாம் எல்லாம் நம்மை எவ்வளவு நாம் மனதை, நம்முடைய நப்சை அங்கலாய்த்துக் கொள்ளும், நாம் குற்றம் சுமந்து கொள்ளும், நம்முடைய மனசுக்கு எவ்வளவு குறுகுருவாக இருக்கும். அந்த நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்தில் சம்பாதிக்காதவனை எப்படி நாம் பார்ப்போமோ, படிக்காத குழந்தையை எப்படி பார்ப்போமோ, அதே போல இப்படி லைலத்துல் கத்ருடைய இரவையும் ரமலான் மாதத்திலேயும் கூட அமல் செய்யாதவர்கள் மறுமையுடைய நிலைகள் அப்படித்தான் இருக்கும். ரமலானிலும் கூட அவர்கள் அமல் செய்யவில்லை என்றால் அவருடைய மறுமையுடைய நிலை எப்படி இருக்கும்? மறுமையிலே சஹாபாக்கள் சொல்வார்கள், அதிகமாக அமல் செய்யக்கூடிய சஹாபாக்களை பற்றி கேட்கும் பொழுது, நீங்கள் இவ்வளவு அமல்கள் செய்கிறீர்கள். அவர் சொல்லுவார்கள், நபி அவர்களுடைய தரஜா உயர்ந்ததாக இருக்கும், சொர்க்கத்தில் அவர்கள் எல்லா நபிமார்களுடன் இருப்பார்கள், எல்லா நபிமார்களுடன் நபி அவர்கள் உயர்ந்த இடத்திலே இருப்பார்கள். நாங்கள் சாதாரண அமல்கள் செய்து சாதாரண
அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்ற நிலையிலே இல்லாமல் சுவனத்தை பெறக்கூடியவர்களாக சுவர்க்கத்திலே எங்களுக்கான மாளிகைகள் வேண்டும், சுவனத்திலே எங்களுக்கான அனைத்து விதமான வசதி வாய்ப்புகள் வேண்டும், சுவர்க்கத்திலே எங்களுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் வருணித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த அரண்மனைகள் வேண்டும், அந்த அரியணைகள் வேண்டும், அந்த காதியங்கள் வேண்டும், ஹூரிலீன்கள் வேண்டும், எங்களுக்கான அழகான பாட்டில்கள் வேண்டும், அழகான புதுமைகள் வேண்டும். இறைவன் ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்கிறான். உங்களுக்காக இறைவன் பாலாறுகளை வைத்திருக்கிறான், தேனாறுகளை வைத்திருக்கிறான், உங்களுக்கான மதுவாற்றை வைத்திருக்கிறான், மதுரமான நீரை வைத்திருக்கிறான், இதுக்கான ஆறுகளை வைத்திருக்கிறான் என்றெல்லாம் இறைவன் சொல்லும் பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எங்களுடைய அமலேடுகளில் எங்களுக்கு என்று இறைவன் ஒரு சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் அல்லவா? அந்த சொர்க்கம், என்னுடைய பெயரை போட்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? அந்த சுவர்க்கத்தில் எனக்கு எத்தனை மாளிகைகள் இருக்கும்? அந்த சுவர்க்கத்தில் எனக்கு எத்தனை தோட்டங்கள் இருக்கும்? அந்த தோட்டத்தில் எத்தனை மரங்கள் இருக்கும்? நாம் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீரும் ஒரு மரமாக மாற்றப்படும், நடப்படும் என்பதாக நபிகள் சொல்கிறார்கள். சொன்னால் என்னுடைய சொர்க்கத்திலே, என்னுடைய தோட்டத்திலே எத்தனை விதமான மரங்கள் நடப்பட்டிருக்க வேண்டும், எத்தனை ஆறுகள் இருக்க வேண்டும், அதற்கான அமல்களையும் நபிகள் சொன்னார்கள். இந்த அமல்களை செய்தால் உங்களுக்கு சொர்க்கத்தில் இப்படியெல்லாம் உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று சொன்னால் அவ்வளவு சொர்க்கத்தையும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் உலகத்தை முழுமையான ஹராம்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம், எல்லா விதமான பாவங்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம். காரணம் என்ன? நாம் இந்த உலகத்திற்கு இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து சுவனத்து குறித்தானவர்களாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து, ஆனால் சரியான முறையில் நாம் வாழாமல் இறைவனிடம் எதை பெற்றுக் கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக் கொள்ளாமல் சாதாரண நிலையிலே ஏதோ பொட்டல் காடு சொர்க்கத்திலே இருந்து விட்டால் நபியர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபர்களுக்கும் சொர்க்கம் உண்டு, அந்த சொர்க்கம் வெறும் பொட்டல் காடாக இருக்கும். நீங்கள் அதில் எந்த அமல்களை செய்தீர்களோ அந்த அமலுக்கு ஏற்றவாறு அவைகள் அலங்கரிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். ஆக நம்முடைய அமலை கொண்டுதான் நம்முடைய சொர்க்கத்தை அலங்கரித்துக் கொள்ள முடியும். ஆக நாம் உலகத்திலே நம்முடைய செல்வ வளத்திற்காக, நம்முடைய வருமான பெருக்கத்திற்காக, நம்முடைய வளமான வாழ்க்கைக்காக எவ்வளவு தியாகங்களை செய்கிறோமோ, எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இந்த அல்ப உலகத்திற்காக, இந்த அல்பமான உலக வாழ்க்கைக்காகவே இவ்வளவு தியாகங்களை, இவ்வளவு உழைப்புகளை, இவ்வளவு நேரத்தை நாம் கொடுக்கும் பொழுது அறியாத சொர்க்கத்திற்காக, மறையாத அந்த செல்வத்திற்காக நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய நேரங்களை, நம்முடைய நிறைய அமல்களை கொடுக்க வேண்டும். பாருங்கள், சாதாரணமாக நாம் கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் கொடுத்திருப்போமா? இதற்காக இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய கூலி என்ன? மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன், யார் ஈமான் கொண்டும் நன்மை எதிர்பார்த்தும் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்கினாரோ அவருக்கு என்ன கூலி? அவர் வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாரோ அனைத்து பாவங்களும் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதாக நமக்கு சொல்கிறார். ஆக இவ்வளவு சின்ன நேரம், ஒரு மணி நேரம் கூட நாம் தொழுதிருக்க மாட்டோம். ஆனால் இறைவன் இதற்காக கூலியை எவ்வளவு கொடுக்கிறான்? இவ்வளவு ஆண்டுகள் நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தோமோ அனைத்து பாவங்களை இறைவன் மன்னித்து நம்மை எந்த பாவம் மற்றவர்களாக இந்த பள்ளியில் இருந்து வெளியே செல்கிறோம் என்று சொன்னால் இறைவன் எவ்வளவு கிருபையாளர், இறைவன் நமது எவ்வளவு கிருபை செய்திருக்கிறான். நபியவர்களிடம் சொல்லப்படுகிறது, நபியவர்களை நீங்கள் இவ்வளவு தொழுகிறீர்கள், உங்கள் காலெல்லாம் வீங்கிவிட்டது, காலெல்லாம் விகாரமாக வீங்கிவிட்டது, இவ்வளவு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு ஏன் தொழுகிறீர்கள்? நீங்கள் தான் சுவர்க்கவாதி என்று தெரியும் அல்லவா என்று கேட்கும்போது நபியவர்கள் சொல்கிறார்கள், லௌலா நகுன அப்துன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டாமா? இறைவனிடம் சொல்லுகிறார், மனைவிடம் சொல்லுகிறார்கள், என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக, அப்துன் ஷக்கூராக, ஒரு சுக்ரு செய்யக்கூடிய அப்தாக இருக்கக்கூடாதா? அதுக்கு விருப்பப்படக்கூடாதா என்பதாக கேட்கிறார்கள். ஆஹா, இறைவன் நமக்கு அவ்வளவு கூலிகளை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு நன்மைகளை அள்ளி கொடுத்திருக்கிறான். இதற்கு கூலி, இதற்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் உண்மையாக மக்ஃபிரத் பெற்றவர்களாக, இறைவனுடைய எல்லா அருட்களையும் பெற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்பதற்கான அர்த்தம் என்ன? நாம் அதிகமாக அமல் செய்வதற்கான தேட்டம் இருந்தால், எந்த அமல் செய்வதற்கு நமக்கு சோர்வு இல்லையோ, குர்ஆனை கேட்கும் போது நமக்கு இன்பமாக இருக்கிறதோ, நிறைய தொழுகும் போது, பல மணி நேரங்கள் தொழுகும் போதும் கூட, பல ரக்காத்துகள் தொழும் போதும் கூட நமக்கு மனதுக்கு ஆறுதலாக இருந்தால், அந்த குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய இதயத்துக்கு ஈர்க்கமாக இருந்தால், நாம் நம்முடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்கிறோம் என்பதாக இருக்கும். ஆக
என்ன அமலை செய்ய வேண்டும், எதை நாங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா, நீ அஃபுவாக இருக்கிறாய் இறைவனே, நீ அஃபுவாக இருக்கிறாய், மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், நீ மன்னிப்பை தேடக்கூடியவர்களை விருப்பப்படக்கூடியவனாக இருக்கிறாய், எங்களை மன்னித்து விடு என்ற வாசகத்தை அதிகமாக கேளுங்கள் என்றால் நபிகள் சொல்லித்தருகிறார்கள். ஆக இன்று அதிகமாக இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக, இன்னும் பல விதத்திலே நம்முடைய அமல்களை சேகரிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய ஒரு காலத்திலே என்னுடைய தேவைக்காக இறைவன் நம்முடைய ரிஸ்கை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். வெறும் மறுமைக்கான நாளாக மட்டும் இல்லை இது. புள்ளி அம்ரை மலக்குமார்கள் இந்த நாளிலே எல்லா தேவைகளையும் கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மலக்குமார்களும் நம்மை முசாஃபா செய்கிறார்கள், நம்மை உச்சி முகர்கிறார்கள். நிறைய அமல் செய்திருக்கும் போது நெருக்கமாக இருப்பதன் காரணமாக, எல்லா பாவங்களையும் விட்டு பரிசுத்தமாக இருப்பதன் காரணமாக மலக்குமார்கள் இன்று முழுக்க நம்மை சுற்றி இருக்கிறார்கள், உலகம் முழுக்க நிரம்பி இருக்கிறார்கள். லைலத்துல் கத்ர், அதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, நெருக்கடியான இரவு. மலக்குமார்கள் எல்லாம் அந்த இறங்கியதன் காரணமாக நெருக்கடியான இரவு, எங்கு வந்தாலும் மலக்குகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் முசாஃபா செய்வதற்காக, எப்படி ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனை முழுவதும் ஓதி முடித்துவிட்டு அவர் அமர்ந்திருக்கும் பொழுது அவருக்கு முசாஃபா செய்வதற்காக நாம் எல்லாம் ஆவலாக இருப்போமோ, அதே போல மலக்குமார்கள் எல்லாம் ஒவ்வொரு அடியார்களுடைய பாவம் மன்னித்து அவர் சொர்க்கத்தை தயாராக இருப்பதன் காரணமாக நம்ம எல்லாம் முசாஃபா செய்வதற்காக, நம்மிடம் அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்காக அவர்கள் நம்மை நெருங்கி இருக்கிறார்களாக. இந்த நிலையிலே நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக சுக்ர் செய்யக்கூடியவர்களாக, மறுமைக்கு தயாரானவர்களாக அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم وهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب وبشره بمغفرة
نسيان أو تحريف كلمة عن مواضعها أو تقديم أو تأخير أو زيادة أو نقصان أو تأويل على غير ما أنزلته عليه أو ريب أو شك أو سهو أو سوء حال أو تعجيب عند تلاوة القرآن أو تسبيح أو سرعة أو زيغ لسان أو وقوف بغير وقوف أو إدغام بغير مدغم أو إدغام بغير بيان أو مد أو تشديد أو همزة أو جزم أو إعراب بغير ما كتب أو قلة رغبة ورحمة عند آيات الرحمة وآيات العذاب فاغفر لنا ربنا واكتبنا مع الشاهدين. اللهم نبر قلوبنا بالقرآن وزين أخلاقنا بالقرآن ونجنا من النار بالقرآن وأدخلنا في الجنة بالقرآن. اللهم اجعل القرآن لنا في الدنيا قرينا وفي القبر مونسا وعلى الصراط نورا وفي الجنة رفيقا ومن النار سترا وحجابا وإلى الخيرات كلها هدينا وقبلنا على التمام وارزقنا غناء بالقلب واللسان وحب الخير والسعادة والبشارة إلى الإيمان. وصلى الله تعالى على خير خلقه محمد وخير به ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين. أفضل الذكر لا إله إلا الله 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 محمد رسول الله لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين
سبحان الله العظيم سبحان الله بحمده 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 سبحان الله العظيم أستغفر الله 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 الذي أتوب إليه صلى الله على النبي الأمي 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 وعلى آله وصحبه أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. Allah, tani
யா அல்லாஹ் பகலெல்லாம் பசித்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கடுமையான வெயிலிலே தாகித்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்காகவே அனைத்து தியாகங்களையும் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இரவெல்லாம் யா அல்லாஹ் நின்று தொழுதிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய பாவ மன்னிப்பை கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் தெரியாமல் செய்து விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் புரியாமல் செய்து விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய பலவீனம் தெரியாமல் யா அல்லாஹ். இதனால் என்னுடைய விளைவுகள் தெரியாமல் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்து விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷைத்தான் எங்களை ஏமாற்றி விட்டான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு துன்யா ஏமாற்றி விட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இவருடைய வாழ்நாளிலே எவ்வளோ பாவங்கள் செய்து விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் நீத்து பார்க்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் பாவங்கள் செய்தே விட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ பாவத்தை மன்னிக்காவிட்டால் யா அல்லாஹ் இந்த பாவ மன்னிப்பை யா அல்லாஹ் எங்களை யாரும் மன்னிக்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பாவிகளாக நீ எழுதி விட்டாய் யா அல்லாஹ். பாவிகளாக எழுதி விட்டால் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் நரகவாதியாக ஆகிவிடுவோம் யா அல்லாஹ். கை சேதத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மீளா துயரம் சென்று விடுவோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ பாவ மன்னிப்பை விரும்புகிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய அடியார்களை விரும்புகிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் விரும்புகிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதோ பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ் ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் முழுமையான தௌபாவை யா அல்லாஹ் விரும்புகிறோம் யா அல்லாஹ். எங்களை முழுமையாக மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த அசலும் இல்லாமல் எங்களை முழுமையாக மன்னித்து விடு யா அல்லாஹ். முழுமையான பாவ மன்னிப்பை கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை அனைவர்களையும் மன்னித்தவர்களாக எழுப்பி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த வெறுங்கையோடு யா அல்லாஹ் எங்களை இடுவர்களாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ கேட்டால் கொடுப்பவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ தயாளன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ வல்லல் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய கதாயம் நிரம்பி இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஏதோ ஏழைகள் இருக்கிறோம் யா அல்லாஹ். ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ எதிர்பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஆஃபியத்தை கொடு யா அல்லாஹ். சலாமத்தை கொடு யா அல்லாஹ். உடல் சுகத்தை கொடு யா அல்லாஹ். உள்ளத்தில் நிம்மதியை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அறிவை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த குடும்பத்தில் நிம்மதியை கொடு யா அல்லாஹ். சொந்த பந்தத்தில் உறவை கொடு யா அல்லாஹ். உறவினர்களுடையவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். உங்களுடைய உறவினர்களுடன் அனுசரித்திருக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உங்களுடைய உறவுக்காரர்களுடன் நண்பாக இருக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். அண்டை வீட்டாருடன் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். உற்றார் உறவினர் நெருங்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். எங்களுக்கு நல்ல நண்பர்களை கொடு யா அல்லாஹ். எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உற்றார்கள் அனைவருடைய தேவையும் யா அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல எளிமை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல குர்ஆனுடைய ஹாஃபிஸ்களாக ஆக்கி யா அல்லாஹ். எங்களுடைய அடுத்த சமுதாயத்திற்கு யா அல்லாஹ் நல்ல ஆலிம்களையும் ஹாஃபிஸ்களையும் கொடு யா அல்லாஹ். நல்ல தலைவர்களை கொடு யா அல்லாஹ். பாதுகாப்பான சமூகமான எங்களை உருவாக்கி கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் எங்களுடைய குருவிலே யாரெல்லாம் யா அல்லாஹ் ஏழைகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ். யாரெல்லாம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ். எங்களிலே யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ். அனைவருடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைவருடைய தேவையை நீ பூர்த்தி செய்யக்கூடியவன் யா அல்லாஹ். எங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடு யா அல்லாஹ். எங்களுக்கு எந்தெந்த தேவையெல்லாம் இருக்கிறதோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைத்தையும் நீ அறிந்தவன் யா அல்லாஹ். எங்களுடைய அனைத்து தேவைகளையும் யா அல்லாஹ் நீ நிறைவேற்றி கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் எதெல்லாம் கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ யா அல்லாஹ் அனைத்தையும் கபூல் செய்து கொடு யா அல்லாஹ். ஹலாலான வருமானத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹராமை விட்டு என்னாலும் யா அல்லாஹ் தூரமானவர்களாக எங்களை ஆக்கிவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் வறுமையிலே யா அல்லாஹ் உயர்ந்தவர்களாக இருப்பதற்கு யா அல்லாஹ் உலகத்தை எங்களுக்கு லேசாக கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கைக்காக யா அல்லாஹ் உலகத்துடைய ரிஸ்க்குக்காக யா அல்லாஹ் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு யா அல்லாஹ் வறுமை
அல்லாஹ். யா அல்லாஹ் நபியுடன் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த துர்பாக்கியவன்களாக ஒதுக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்லவர்களுடன் சேர்த்து வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னை தனித்தவர்களாக சொர்க்கத்தில் ஆக்கிடாதே யா அல்லாஹ். ஒருவருடன் குடும்பத்துடன் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ்